ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நான் ஷேர் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சைல்டோட அட்மிஷன் ஜர்னி பத்தி. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மான்டெசரினா என்ன, சிபிஎஸ்சினா என்ன, ஐஜிசிஎஸ்சினா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் டீடைல்ஸும் கிடைக்கும் இந்த வீடியோல. அதுக்கப்புறம் என்னோட சைல்டோட இன்டர்வியூ டே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சைல்ட் வந்து மான்டெசரி பேக்ரவுண்ட்ல படிச்சுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க படிக்கிறது வந்து கிளாஸ் 1. அவங்க இதுல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, காசா குரூப், எலிமெண்டரி குரூப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்கேஜி, யூகேஜி அப்படின்லாம் இருக்காது. ஸோ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மூணுமே வந்து அவங்க மான்டெசரியில தான் படிச்சாங்க. ஸோ கிளாஸ் 2 செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நான் ஏன் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எங்க சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய மான்டெசரி ஸ்கூல்ஸ் பெருசா இல்ல. இப்போ படிக்கிற ஸ்கூல் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? சோ அதுலயுமே வந்து 12 இயர்ஸ்க்கு வரைக்கும் தான் இருக்கு. சோ இப்ப நான் சேஞ்ச் பண்ணல, எனக்கு ஸ்கூல்ஸ் கிடைக்கல அப்படின்னா வந்து அவனுக்கு கொஞ்சம் பெரிய பையன் ஆகும்போது அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சிபிஎஸ்சியோ இல்ல ஐசிசிஎஸ்சியோ எந்த கரிக்குலமா இருந்தாலும் அடாப்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது. சோ நீங்க வந்து எல்கேஜி, யுகேஜி போட்டுட்டு நீங்க வந்து எலிமெண்டரி அப்போ கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிடுங்க. இல்லன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்னோட சஜஷன் வந்து அதுதான். ஓகேவா? சோ இதுதான் வந்து என்னோட பையனோட பேக்கிரவுண்ட் டீடைல்ஸ். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, மான்டெசரி அப்படின்றது எப்படின்னா, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிளே பேஸ்ட் லேர்னிங் உங்களுக்கு உங்க பையன் வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க, இல்ல உங்க பொண்ணு ரொம்ப துருதுருன்னு இருக்காங்கன்னா, பிளே பேஸ்ட் லேர்னிங் வந்து மான்டெசரில இருக்கும். சோ இதெல்லாமே உங்களோட ப்ரோஸ். அந்த மாரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ரொம்பவே வந்து ஜாய்ஃபுல்லா இருக்கும், பிளேஃபுல்லா இருக்கும். ம் அந்த மாரி பிரஷர் கம்மி. சோ இதெல்லாம் தான் வந்து மான்டெசரில லேர்ன் பண்ணிக்கிற விஷயங்கள். இதெல்லாம் ப்ரோஸ். கான்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, கிராமர் வந்து ரொம்பவே லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து ஒரு சிபிஎஸ்இயோ இல்ல ஐசிசிஎஸ்இயோ வந்து நீங்க மாத்தும்போது, உங்களோட சப்போர்ட் வந்து குழந்தைக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். சோ இதான் மான்டெசரி லேர்னிங். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிபிஎஸ்இ. சோ சிபிஎஸ்இ அப்படின்றது வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் லேர்னிங். ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் அப்படின்றது எத நான் வந்து மீன் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ எக்ஸாம்க்கு நீங்க பிரிப்பேர் பண்ண போறீங்க. லைக் பிளஸ் 2 முடிச்சதுக்கு அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னா, நீங்க சிபிஎஸ்இ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட ப்ரோஸ் வந்து இதுதான். கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பிரஷர் இருக்கும் ஸ்டார்ட்டிங்லயே. சோ அந்த மாரி உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னா, உங்களோட சைல்ட் ரொம்ப சஃபர் ஆவாங்க. சோ இதுதான் வந்து சிபிஎஸ்இ பேஸ்ட் லேர்னிங். சோ நெக்ஸ்ட் வந்து ஐஜிசிஎஸ்இ. ஐஜிசிஎஸ்இ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங். சோ கான்செப்ட் வழியா தான் அவங்க லேர்னே பண்ணுவாங்க. மனப்பாடம் அப்படிலாம் எதுவும் இருக்காது. கம்யூனிகேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இதெல்லாம் ப்ரோஸ். கான்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பா ஃபீஸ் அதிகமா இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து குழந்தைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஐஜிசிஎஸ்இ நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே. இதுதான் வந்து போர்ட்ஸ் சூஸ் பண்றது. சோ இந்த 3 போர்ட்ல இல்ல இன்னொன்னு வந்து இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா, ஐசிஎஸ்இ இந்தியன் கரிக்குலம். அதுக்கு வரல. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க போர்ட் சூஸ் பண்ணிட்டீங்க உங்க குழந்தைக்கு ஓகேவா? இந்த 4 போர்ட்ல வந்து ஏதோ ஒரு போர்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஸ்டெப் 1 அப்படின்றது வந்து லைக் நீங்க வந்து போயி உங்களோட சரவுண்டிங்ஸ்ல இருக்கிற ஒரு 4, 5 ஸ்கூல்ஸ போய் சர்ச் பண்ணணும். சோ சர்ச் பண்ணி போய் விசாரிக்கணும். நேர்ல போய். பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க ஓகேவா? சோ நீங்க 2 பேரும் போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். அதோட என்வைரன்மென்ட் எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் நீங்க போயி டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் ஸ்டூடண்ட் ரேஷியோ வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ 20 பசங்களுக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாரி. சோ அந்த ரேஷியோ என்ன அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? ஹிடன் சார்ஜஸ் ஏதாவது இருக்கா? அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீங்க விசாரிக்கணும். இதெல்லாம் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க செக்லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சைல்ட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்களா? இந்த ஸ்கூல்ல இருப்பாங்களா? அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து உங்களால இந்த ஸ்கூல்ல உள்ள ஃபீஸ வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா? லைக் உங்களால கட்ட முடியுமா? அப்படின்றத நீங்க பார்க்கணும். நீங்க பர்ட்டிகுலர் கரிக்குலம் சூஸ் பண்ணியிருப்பீங்களா? அந்த கரிக்குலம் வந்து உங்களோட சைல்டுக்கு சூட் ஆகுதா? ஸ்கூல் வந்து பேரண்ட்ஸ லிசன் பண்றாங்களா? சோ இந்த பேசிக் டீடைல்ஸும் நீங்க செக் பண்ணுங்க. நீங்க ஸ்கூல் விசிட் பண்ணும்போது. ஒன்ஸ் நீங்க ஸ்கூல் வந்து ஒரு 4, 5 ஸ்கூல் பார்த்திருப்பீங்க கரெக்ட்டா? சோ அதுலேருந்து ஒரு 2, 3 ஸ்கூல் பிக் பண்ணிட்டு, அந்த 2, 3 ஸ்கூல்ல வந்து உங்களோட பசங்கள கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா? ஓகேவா அவங்க? அப்படின்ற மாரி செக் பண்ணிக்கோங்க. சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா, உங்களுக்கே வந்து நெக்ஸ்ட் சொல்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அசஸ்மென்ட். சோ இதுதான் சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்கூல சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அசஸ்மென்ட் இருக்கும். அசஸ்மென்ட்ல வந்து உங்க பையனோ, இல்ல பொண்ணோ வந்து கரெக்ட்டா இது பண்றாங்களா? இல்ல எப்படி இருக்காங்க? அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா 4த், 5த் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ செக் பண்ணி தான் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்லாம் வந்து ஓரளவு அவங்கள பிக்கப் பண்ண முடியுது அப்படின்னாலே வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து அந்த மாரி உங்கள்ட்ட ஸ்லாட்ஸும் இருக்கணும். நீங்க ஜான்வரிலேருந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல் வந்து கிடைக்கும் கண்டிப்பா. நீங்க ஏப்ரல், மேல போனீங்க அப்படின்னா,
எல்லாமே வந்து சீட் எல்லாமே ஃபில் ஆயிருக்கும். உங்களால சூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நீங்க சூஸ் பண்ண ஸ்கூல்ல போயிட்டு அசஸ்மென்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட சைல்டோட இன்டர்வியூ டே விச் இஸ் லைக் அசஸ்மென்ட் டே எப்டி இருந்துச்சு அப்டின்றத ஷேர் பண்ண போறேன். ஸோ எப்டி இருந்துச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. எப்டி பண்ண போறான் அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 வீக் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. பட் அவங்கள்ட்ட கேட்டேன். என்ன மாரி அசஸ்மென்ட் இருக்கும் அப்டின்ற மாரி. அவங்க சொன்னாங்க மேத் அண்ட் இங்கிலீஷ் அப்டின்னு சொல்லிட்டு. மேத்ஸ் பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. என் பையன் சூப்பரா பண்ணுவான் அப்டின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தான் லைக் பேசிக்கா குழந்தைங்க நல்லாவே பண்ணுவாங்க அப்டின்றதுனால. ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்டின்னா, என்ன கேட்பீங்க அப்டின்ற மாரி கேட்டிருந்தேன். கிராமர் கேட்போம் அப்டின்னாங்க. ஸோ கிராமர் அப்டின்றது வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி மான்டெசரில அ கிராமர் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. என்னோட பையனுக்கு வந்து எப்டின்னா, என்னென்னலாம் சொல்லிக் குடுத்துருக்காங்களோ, அத அவனால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? பட் சொல்லிக் குடுக்காத விஷயங்கள் வந்து அவனுக்கு தெரியல. பட் அவன் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டானாம். எழுதும்போது அசஸ்மென்ட் எழுதும்போது இது என்ன? அது என்ன? அப்டின்ற மாரி. பட் மேத் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. இங்கிலீஷ் வந்து அ கிராமர் கேட்டதுனால அவனால சரியா பண்ண முடியல. அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா வந்து கோஆர்டினேட்டர் கிட்ட பேசணும். அசஸ்மென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோஆர்டினேட்டர் கிட்ட பேசணும் அப்டின்னாங்க. சரி ஓகே. பட் அப்பயுமே எனக்கு ரொம்ப படபடப்பா இருந்துச்சு. கிடைக்குமா? கிடைக்காதா? அப்டின்ற மாரி. ஏன்னா ஸ்கூல் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இந்த ஸ்கூல் தான் போணும் அப்டின்ற மாரி. ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த கோஆர்டினேட்டர் கிட்ட பேசும்போது, அவங்க என்ன சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கரெக்ட்டான விஷயம் தான் அவங்க சொன்னாங்க. என்னன்னா, கிளாஸ் 2 போகும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நாங்க கிளாஸ் 1ல வந்து ஆல்ரெடி கிராமர் கவர் பண்ணிட்டோம். லைக் நவுன்ஸ், வெர்ப்ஸ், ப்ரொனவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணிட்டோம். அவனால அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா, அவனோட ஃபியர் வந்து அதிகமாயிடும் அப்டின்ற மாரி அவங்க வந்து சொன்னாங்க. விச் இஸ் கரெக்ட்ல. ஸோ அதுதான் வந்து நானும் ஃபீல் பண்ணது. நான் என்ன சொன்னேன் அப்டின்னா வந்து, என்னால வந்து டீச் பண்ண முடியும் அவனுக்கு வீட்ல அப்டின்ற மாரி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, அப்புறம் வந்து அவங்க வொர்க் ஷீட் அனுப்புறோம். வீக்லி பேசிஸ்ல நீங்க வந்து அத ஃபில் பண்ணி நீங்க திரும்பியும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க. ஸோ ஃபைனலா வந்து அட்மிஷன் போட்டாச்சு. இதுதான் என்னோட சைல்டோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்டி நடந்துச்சு அப்டின்ற விஷயம். எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப டிஃபரெண்ட். சைல்டு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கம்பேர் பண்ணாதீங்க. எந்த ஒரு இதுலயுமே. அவங்களுக்கு வந்து என்ன வருதோ அதுதான் வரும். நம்ம வந்து போயிட்டு திணிச்சோம் அப்டின்னா வந்து அது வராது. நம்மளே வந்து நம்ம எடுத்துக்கலாம்ல. ஸோ இ இனிஷியலா நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்பலாம் வந்து திணிச்சதே கிடையாது. சும்மா நம்ம நார்மலா ஸ்கூல் போவோம். அங்க என்ன குடுக்குறாங்க அப்டின்றத நம்மளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல வர குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் ரொம்பவே தேவைப்படுது. ஸோ அதனால நீங்க சப்போர்ட் பண்ணல அப்டின்னா, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆ சப்போர்ட் பண்ணுங்க. கம்பேர் பண்ணாதீங்க. அ அந்த மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க படிக்கிறதுக்கு இதெல்லாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, இல்ல எந்த மாரி டாபிக்ஸ் வேணும் அப்டின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து வீடியோல போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி